மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தேங்க்யூ. நன்றி ஜாஷ்வா. மறுபடியும் ஜாஷ்வா ரெண்டாவது பாடலை பாடினாங்க. நன்றிப்பா, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. தாயாரும் சேர்ந்து பாடினாங்க. இப்போது கூட நம்ம தெய்வ செய்திக்கு கடந்து போகலாம். இந்த நாளிலே நமக்கு தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுக்க போகிற பால் தாமஸ் அண்ணாவை வெல்கம் பண்றோம். சோத்ரா அண்ணா, வெல்கம். பிரைஸ் லார்ட்மா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆக்சுவலா இன்னைக்கு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஸோ வீட்டுக்கு ஒரு விசிட்டர் இன்னைக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொண்டு வந்தாங்க. அதனால அவர் இப்பதான் அனுப்புனேன். ஹலோ, அதான் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொண்டு வந்தாரு. ஸோ அவரை இப்பதான் அனுப்புனேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுடைய பாடல், உங்களுடைய சாட்சி வேலையில கேட்க முடியாம போயிடுச்சு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார், நமக்கு போதுமானவர். இந்த வாலிப காலங்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில எங்கே நாம் தவறு செய்கிறோம், எங்கே நாம் தவறு இழைக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். காரணம், இன்னைக்கு நம்ம லைஃப்ல தவற வேண்டிய இடங்களை நாம் கவனிக்காத இருக்கிற பட்சத்துல வெற்றி பெறக்கூடிய இடத்துல நம்ம தோற்று போகிறோம். எங்கெல்லாம் நம்ம தவறு செய்கிறோமோ அந்த இடத்துல நாம இந்த பேக்ல இருக்கோம், நாம கவனிக்காதனால தோற்று போகக்கூடிய இடத்தை நாம் எளிதிலே வெற்றி பெற்று விடுகிறோம். தோற்று போகிற இடத்துல வெற்றி பெற்று விடுகிறோம். மறுபடியும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்முடைய லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம ஜெயிக்கிறோமோ அங்கெல்லாம் தோத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தோற்று போகக்கூடிய இடங்கள்ல நம்ம ஜெயிக்க வேண்டிய இடம் அது. ஆனா அந்த இடத்துல நம்ம தோல்விகளை வெற்றியாக்குகிறோம். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தளர்ச்சி அடையாத அல்லது தளர்ந்து போகாத ஒரு ஒரு வாலிபருடைய வாழ்க்கை. பாருங்க, இப்ப நம்ம வாலிபர் கூட்டத்துல பைபிள் சொல்லி பாருங்க, அவன் 100 வயது சென்ற பின்பும் இளைஞன் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 100 வயது சென்ற பின்பும் இளைஞன் என்று எண்ணப்படுவான். இந்த வாலிபர் கூட்டத்துல 100 வயசு ஆன அம்மா கூட இங்க இருக்காங்க. ஐ திங்க் 101 ஐ திங்க் சோ, 101 நினைக்கிறேன் இப்போ. ஸோ 100 வயது ஆன பிறகும் இந்த வாலிபர் கூட்டத்துல அம்மா அவர்கள் இருக்கிறாங்கன்னா உண்மையில அது பாராட்டக்கூடிய விஷயம். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கணும். இன்னும் 120 ஆண்டுகள்ல தேவனுடைய திட்டத்தின்படி 120. ஸோ அந்த நாட்களை கர்த்தர்களுக்கு தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் இந்த நாள்ல வாழ்த்து சொல்றேன். காரணம், 100 வயசுல அவங்களாம் அமைதியா உட்கார்ந்துருக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு ஆன்லைன் சர்வீஸ அட்டன் பண்ணி அந்த ஆன்லைன் சர்வீஸ்ல தன்னுடைய பங்கு அவர்கள் செலுத்தக்கூடிய இடத்துல அம்மா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பூரண ஆயுசினுடைய கிருபைகள். நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன். 100 வயது சென்ற பின்பும் இளைஞன் என்று எண்ணப்படுவார் சொன்னது போல அப்படிப்பட்ட வாலிப வயசுல அம்மா அவர்கள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்குது மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்க பாருங்களேன், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் புதிதாக்கப்படுகிறோம். இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் புதிதாக்கப்படுகிறோம். யார் புதிதாக்கப்பட முடியும் அப்படி கேட்டீங்கன்னா, தேவனுடைய காரியங்களிலே சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய மக்கள் தான் புதிதாக்கப்படுகிறார்கள். நம்ம கூட்டத்துல
வாலிப வயதை கடந்து வயோதிபத்திற்குள்ளாக செல்லக்கூடிய மக்கள் உள்ள இருக்கிறாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, அவர்கள் இள வயதிலேயே கடவுளை அறிந்து கொண்டது நிமித்தமாக, இள வயதிலிருந்து கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்த நிமித்தமாக, அவர்கள நமக்கு ஒரு மென்டார் மாதிரி, நமக்கு ஒரு மென்டார் இல்ல, நம்மை வழிநடத்துகிறவர்கள், அம்மாமார்கள் நம்மளை வழிநடத்துகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கடவுள் கையில கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த பொறுப்பின்படி நாம் அதை எப்படி கவனிக்கணும் ரொம்ப முக்கியம். ஆகவேதான் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் உள்ளான மனிதனிலே பலப்படுகிறோம் என்பதை அவர் சொல்லுகிறார். உள்ளான மனிதனில் பலப்படுகிறோம். அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, தினமும் புதுப்பிக்கப்படுகிற உள்ளான மனிதன். தினமும் புதுப்பிக்கப்பட வேண்டிய உள்ளான மனிதன். எவ்ரிடே எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் குளிச்சு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அது போல மனிதன், உள்ளான மனிதனும் தூய்மை அடைவதை கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அவுட்வேர்டை நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்வேர்டை நான் எப்படி கிளீன் பண்றேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 1வது வசனம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. சொல்ற பாருங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. காரணம், எங்ககிட்ட ஒரு ஊழியம் இருக்கு, அந்த ஊழியம் எங்களை சோர்வடைய விடுகிறது அல்ல. பாருங்க, இப்ப நமக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமக்கு நம்முடைய திருச்சபை சார்பாக தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு யூத் லீடரை நம்ம கையில கொடுத்து, அட்வைசர்ஸை நம்ம கையில கொடுத்து, மேற்பார்வையாளர்களை கையில கொடுத்து, நடத்துவதற்கென்று ஒரு குரூப்பை ஏற்படுத்துவதற்கென்று நடத்துனர் தேவன் நம்ம கையில கொடுத்து இந்த ஃபெலோஷிப் நம்ம நடந்துட்டு இருக்குன்னா, பல நாட்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக இந்த ஒரு ஐக்கியம் நமக்கு நடந்துட்டே இருப்பாங்க. இந்த ஐக்கியத்திற்குள்ள உள்ள வருவதற்கு நிறைய பேருக்கு தளர்ச்சி, நிறைய பேருக்கு தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆங்கிலத்தில் சொன்னா டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட், டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை தளர்ச்சி அடைய விடாதிருங்கள், அது ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம உடம்பு தளர்ச்சி அடையாம இருக்கணும்னா எக்ஸசைஸ் எப்படி முக்கியமோ, அது போல என் மனது தளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் பயிற்சி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு உள்ள ஆவிக்குரிய தொடர்பு என்ற ஒரு பயிற்சி. இதுதான் நம்ம ஏசாயா 40:31 வாசிக்க நமக்கு தெரிஞ்ச வசனம். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எப்படி போட்டுக்கன்னா, கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்குள்ளே கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து, அப்படின்னா வயதான கழுகுகள் அல்ல, அல்லது சாதாரண கழுகுகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார் கேட்டீங்கன்னா, புதிதாக ரெக்கை முளைத்து பறக்கிற கழுகுகளை போல. அந்த புதிதாக ரெக்கை முளைத்து பறக்கிற கழுகு என்றால், கழுகு குஞ்சியை பற்றி அங்க பேசல. அந்த கழுகு பூரண வயதை அடைந்து மடிக்க போகிற தருவாயில புது பலனை பெற்று மறுபடியும் இறகுகளை உதிர்த்து புதிய இறகுகள் முளைத்து அந்த புதிய பலனை திரும்ப அது பெற்றுக்கொண்டு மறுபடியும் அது உயரத்தை நோக்கி பறப்பது போல. இதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்குரிய நிலை. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு காத்திருந்தா எனக்கு புது பலன் உண்டாகும். புதிய சிறகுகள் முளைக்கிற கழுகுகளை போல மீண்டும் பலம் பெறுவது. இந்த வாலிப வயதுல நமக்கு அப்படிப்பட்ட புது பலன் இருக்கா? அவர் சொல்ற சங்கீதம் 103:5 சொல்ற, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்போ your age will become young. அப்படிதான் நம்ம அம்மாமாருங்களாம் உள்ள இருக்காங்க. அவங்கதான்
கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய மனதும் இளமை, வயதும் இளமை. ஆகவேதான் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம இந்த கூட்டத்துல, ஜெப கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை, தளர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை. டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். கர்த்தருக்குள் உன் இருதயத்தை தளர்ச்சி அடைய விடாதே, தொடர்ந்து தட்டி எழுப்பிக் கொண்டே இரு. வாலிபர்களுக்கு இது எங்கெல்லாம் இந்த மாதிரி அழுத்தம் காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்புல இருக்கும், குடும்ப பிரச்சனை நிமித்தமா இருக்கும், பாவத்தின் போராட்டத்தினால இருக்கும். அதை தொடர்ந்து எதிர்பார்ப்புகள். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம், அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா எதிர்பார்ப்புகள். சோ இதெல்லாம் நம்மள விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில தளர்ந்து போக செய்கிறது, தளர்ச்சி அடைய செய்கிறது. ஒருவேளை இப்படி நம்ம யோசிப்போமே, மொபைல் வந்து நம்ம வச்சிருக்க மொபைல் வந்து சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா, இல்ல ஒருவேளை 5% தான் சார்ஜ் இருக்கு, அல்லது 10% சார்ஜ் இருக்கு, எப்ப சார்ஜ் இறங்கும்னு தெரியல அப்படின்னும் போது நம்ம கையில அதுக்கு எப்பவுமே ஒரு ரெமெடி வச்சிருப்போம், பவர் பேங்க் அப்படி சொல்ல போறோம். பவர் பேங்க் இருந்தா நமக்கு எப்படி அந்த காலிங்கோ அல்லது சேட்டிங்கோ அந்த வேலை தொடரும். பவர் பேங்க் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, என் மொபைல்ல 5% சார்ஜ் இறங்கினோட எனக்கு கவலை இல்லை. பரவாயில்ல, இப்ப என் மொபைல்ல வந்து 35% தான் சார்ஜ் இருக்கு, அதனால நான் சார்ஜ் போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காரணம் கேட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய நேரத்துல இன்டர்நெட், நெட் இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய மொபைல் டேட்டாவை குறைச்சிச்சுன்னா டக்குன்னு எனக்கு மொபைல் ஆஃப் ஆயிரும், நம்ம கனெக்ஷன் கட் ஆயிரும். ஸோ பவர் பேங்க் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் கடவுளுடைய கிருபை என்பது நமக்கு பவர் பேங்க் மாதிரி. வித்வுட் த கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. நம்ம பாட்டு பாடுறோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஆக தேவனுடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எல்லாம் ஒரு கிருபைங்க. அம்மா எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, எல்லா கர்த்தருடைய கிருபை பிரதர் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கிருபை. ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, discouragement is conquered when we see life from God's perspective. Discouragement is conquered when we see life from God's perspective. வாழ்க்கையை கடவுளின் சன்னிதானத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய இடத்துல இருந்து நான் பார்க்கறதுனால. தளர்ச்சி அடையாத விசுவாசம், தளர்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். இரண்டாவது, அவுட்டர் மேன் இஸ் பெரிஷிங், புறம்பான மனிதன் கெட்டு போகிறான். 2 கொரிந்தியர் 4:16 மறுபடியும் அதே வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறது. அவுட்டர் மேன் இஸ் பெரிஷிங், புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறான், ஆனால் உள்ளான மனுஷனோ நாளுக்கு நாள், எவ்ரி டே எவ்ரி டைம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அந்த தேவனுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கேட்டீங்கன்னா, என்னுடைய வெளிப்பிரகாரமான தோற்றம் எனக்கு பலவீனமா இருக்கலாம், ஆனா உள்ளான தோற்றம் நான் இன்னும் யங்கா தான் இருக்கேன். ஐ எம் சோ யங். நான் இன்னும் தேவனுக்குள்ள வளமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சங்கீதம் 103:15-16 அவர் சொல்ற பாருங்க. சங்கீதம் 103:15-16. மனுஷனுடைய நாட்கள்
புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறது. காட்சி அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போகிறது. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பாருங்களேன், இப்ப சொல்றாரு இந்த இடத்துல, நம்ம எல்லாம் சின்ன காட்டு பூக்கள் மாதிரி என்பதை கடவுள் அறிவாரு. அந்த பூக்கள் சீக்கிரமா மலர்கிறது. அதன் மேல வெப்பமான காற்று வீசும்போது சீக்கிரமாக காய்ந்து போகிறது. அந்த பூ இருக்கிற இடத்தை கூட நம்மளால பார்க்கவே முடியாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, புறமான மனுஷன் இப்படிதான், ஒரு பூவை மாதிரி. ஒரு வெப்பமான காத்து வீசின உடனே அவர் லைஃப் அவுட். ஒரு குளிர்ந்த காத்து வீசின உடனே எல்லாம் பிச்சுட்டு போயிடும். ஆனா தேவன் சொல்றாரு பாருங்க, டோன்ட் திங்க் அபவுட் தி அவுட்டர் மேன் பட் திங்க் அபவுட் தி இன்னர் மேன். வெளிப்பிரகாரமான மனிதனை பார்க்காத உள்ளான மனுஷனை பாரு. இன்னைக்கு வாலிப வயசுல பசங்க எல்லாம் வெளிப்பிரகாரமான மனுஷனை பார்த்துட்டு இவங்க என்னமோ ரொம்ப நாள் வாழ போற மாதிரி தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தவறான பழக்க வழக்கங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துவது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, டே அது புல்லுல முளைக்கிற பூ மாறிடா, காத்தச்சா காணாம போயிடும், ஜாக்கிரதை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் 100 வயசு வரைக்கும் நீங்க வாழணும்னா உங்களுடைய அவுட்டர் மேனை பற்றி அல்ல, உங்களுடைய இன்னர் மேனை பற்றி நீங்க யோசிக்கணும். பிகாஸ் இன்னர் மேன் கிவ்ஸ் பியூட்டி ஃபார் த அவுட்டர் மேன். உங்களுடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங், அந்த அவுட்டர் மேன் ஸ்ட்ராங்காவே இருக்கும். இதுதான் தேவன் சொல்றார். அத மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பாருங்க, புறம்பான மனுஷன் சொல்லும் போது உடல், தோற்றம், வலிமை, அழகு ஒரு காலத்துக்கு பிறகு அதெல்லாம் போயிடும். ஒரு காலத்துக்கு பிறகு அதெல்லாம் அழகெல்லாம் போயிடும், ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், உடல் குறுகி போயிடும், தோற்றம் மாறி போயிடும். எப்படி இருந்தாங்க அதெல்லாம் மாறி போயிடும். இதையெல்லாம் என்னை விட்டு குறையக்கூடிய ஒண்ணு. ஆனா எனக்குள்ளே குறையாத ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். ஒரு புது ஷூ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாள் இந்த ஷூவை போடுவோம்? அது கிழிற வரைக்கும். எவ்வளவு காலம் கழிச்சு கிழியும்? யூஸ் பண்றதை பொறுத்து. யூஸே பண்ணலனாலும் ஷூ கெட்டு போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல பாட்டமுடைய ரப்பருடைய குவாலிட்டி. நீ யூஸ் பண்ணலனாலும் கெட்டு போயிடும், யூஸ் பண்ணாலும் பழுதா போயிடும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என் உடல் நிரந்தரம் அல்ல, ஆனா உடலுக்காக தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். என் உடலின் பலத்தையோ, என் உடலின் அந்தஸ்தையோ, என் உடலினுடைய அழகையோ இதைதான் நான் பாக்குறேன். நான் ஒழிய நான் எவ்வளவு பாடி பில்டரா இருக்கேன், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு ஆர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு, எனக்கு மசில்ஸ் எவ்வளவு இருக்கு, இது இல்லைங்க. என்னுடைய ஆவிக்குரிய நிலையில என்னுடைய மசில் எப்படி இருக்கு? How is my spiritual man muscle? அவன் ஸ்பிரிச்சுவல் மேனுடைய மசில் எப்படி இருக்கு? ஸ்பிரிச்சுவல் மேனுடைய பியூட்டி எப்படி இருக்கு? மேத்யூ ஹென்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கியார், ஒரு பைபிள் ஸ்காலர், அவர் சொல்றாரு, the decay of the body reminds us that this world is not our home. இந்த சரீரம் அழிந்து போகிறதுனால அது எனக்கு எதை ஞாபகப்படுத்து கேட்டீங்கன்னா, இந்த உலகம் என் வீடு இல்ல, நான் போய் சேர வேண்டிய இடம் வேற. இந்த உலகம் உன் வீடா இருந்துச்சுன்னா, உன் நிரந்தர வீடா இருந்துச்சுன்னா உன் சரீரம் அழியாது. உன் சரீரம் அழியறதுக்கு காரணமே உனக்கு வேற ஒரு உலகம் இருக்குப்பா. அந்த உலகத்துல உன் ஆன்மா வாழ போகிறது, உன்னுடைய உள்ளான மனிதன் வாழ போகிறான். அவன் அங்க போய் எப்படி குப்பை கொட்ட போறான் அப்படிதான் நான் சொல்லணும். பாருங்க, அவன் அங்க போனா எப்படி போய் குப்பை கொட்ட போறான்? How you going to live in heaven? பரலோகத்துல உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது?
பூமியிலேயே அழிஞ்சு போகிற உன் சரீரத்திற்கான மேம்பாட்டிற்கான வேலையை தான் செய்யற ஒழிய உன் ஆன்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வேலை செய்யலையே. இதுதான் மேத்யூ ஹென்றி சொல்றாரு. அவர் ஒரு பைபிள் ஸ்காலர் பிளஸ் பைபிள் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு விளக்க உரை அவர் எழுதியிருக்கிறார் மேத்யூ ஹென்றி. அப்போ இன்னைக்கு என்ன லைஃப்ல இந்த உலகத்திலேயே நான் வாழக்கூடியவன் அல்ல, உன்னதத்தை நோக்கி ஓடக்கூடியவன் என்ற நிலையை அறிந்து கொண்டால் என் ஆன்மா பிழைப்பதற்காக, என் ஆன்மா வலிமை பெறுவதற்கான வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஆன்மா வலிமை பெறுவதற்கான வாழ்க்கை எப்படி கேட்டீங்கன்னா, ரீட் யுவர் பைபிள், ப்ரே எவ்ரி டே. ஆங்கிலத்தில் சின்ன பசங்க ஒரு பாட்டு சொல்லிப்போம், ரீட் யுவர் பைபிள், ப்ரே எவ்ரி டே, ப்ரே எவ்ரி டே, ப்ரே எவ்ரி டே, ரீட் யுவர் பைபிள், ப்ரே எவ்ரி டே. இல்ல அது அது உன்னுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைக்கும். You will grow more, more, more என்று அந்த பாடல் முடிப்பாங்க. ஆக கடைசியா மூன்றாவதான குறிப்பு, மூன்றாவது, உள்ளான மனுஷன் தினந்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டியவன். 3 குறிப்பு காரியத்தை நான் சொன்ன பாருங்க. முதலாவது தளர்ந்து போகாத வாழ்க்கை, இரண்டாவது புற மனுஷன் கெட்டு போகிறார், மூன்றாவது உள்ளான மனிதன் தினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எபேசியர் 3:16 வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். வெளி மனுஷன் பலப்படுத்த பத்தி பிரச்சனையே இல்லைங்க. என் சாப்பாடு, என்னுடைய எக்ஸசைஸ், இதெல்லாம் எனக்கு வெளி மனுஷனுக்குரிய பலத்தை கொடுத்துரும். ஆனா உள்ளான மனுஷனுக்குரிய பலம் எப்படி கேட்டீங்கன்னா, ஆவிக்குள் நீங்கள் வல்லமை உடையவர்களாய் மாற வேண்டும். ஆவிக்குள் அப்படின்னா உள்ளான மனுஷனுக்குள்ள வல்லமை அடைவர்களாக நான் வாழ விரும்புகிறேன். அப்போ அவர் சொல்ற பாருங்களேன், இன்னர் மேன் அப்படின்னு சொல்ற பாருங்க. இன்னர் மேன் இல்ல, அந்த இன்னர் மேன் சொல்லும் போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில அந்த உள்ளான மனுஷன் இருக்கான். உள்ளான மனுஷன்னா நான் பார்க்க முடியாத என்னுடையவன், வேறு ஒருவன். அவன் எப்படி இருக்கான்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள். இப்ப தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். உள்ளான மனுஷன் சொல்லும்போது ஆவி, மனது, நம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாம் உள்ளான மனுஷன். உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, உங்க மனசு எப்படி இருக்கு, உங்க ஆவி எப்படி இருக்கு, உங்க விசுவாசம் எப்படி இருக்கு, இது தினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். தினமும் மொபைல சார்ஜ் பண்ணலன்னா போன் ஆஃப் ஆயிரும். ஜபமா வேத புஸ்தகமா என்கிட்ட இல்லைன்னா என் ஆவி பலவீனம் ஆயிரும். நீங்களாம் போன் இல்லாம இருக்க முடியாது பாருங்களேன். போன்ல சார்ஜ் போனா என்னமோ நமக்கே சார்ஜ் போன மாதிரி. வில்லியம் பார்க்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் சொல்றாரு இந்த மாதிரி, the inner man grows strong when the outer man grows weak. வெளிப்பிரகாரமான மனிதன் பலவீனமாகும் பொழுது உள்ளான மனிதன் பலப்படுகிறான் அப்படின்னாரு. மறுபடியும் பார்க்க சொல்ற பாருங்க, the inner man grows strong when the outer man grows weak. வெளி மனுஷனை வளர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணீங்கன்னா உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிடுவான். உள்ளான மனுஷன் நீ வளர்க்க முயற்சி பண்ணா அவனை பத்தி நீ கவலைப்படவே மாட்டேன். he is very strong. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழுகிறோம் என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். 3 காரணங்கள் சொன்ன பாருங்க. இந்த 3 காரணங்கள், உள்ளான மனுஷன் தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும், புற மனுஷன் கெட்டு போகிறவன், ஆகவே அவனை குறித்து கவலைப்படாதீங்க, தளர்ந்து போகாத விசுவாச வாழ்க்கை, தளர்ந்து போகாத சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கணும்.
இதன் அடிப்படையில தான் நாம் தளர்ந்து போவதில்லை. புற மனுஷன் சிதைந்து போனாலும் உள்ளான மனுஷன் தினந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறான். ஆகவே உங்களுடைய வெளிப்பிரகாரமான மனிதனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தன்னில்தானே வெளிப்பிரகாரமான மனிதனும் உள்ளான மனிதனோடு சேர்ந்து வலிமை பெறுவான் என்பதை சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே கூட நம்ம கடைசி இந்த மாதத்துல 6ஆம் மாதத்துல கடைசி வாரத்துல அருமையான செய்தியை கொடுத்தாங்க. அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மாத்திரம் இல்ல, எல்லாருமே கேட்டிருக்கீங்க. 3 பாயிண்ட்டை வச்சு சொன்னாங்க, நிறைய காரியங்களை சொன்னாங்க. தளர்ந்து போன மனுஷன் அவருடைய விசுவாசம் என்னன்னு, புறம்பான மனுஷனுடைய விசுவாசம் அவங்க எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உள்ளார்ந்த மனிதன் எப்படி இருக்கணும், புதுப்பிக்க வேண்டும், எதெல்லாம் புதுப்பிக்க வேண்டும் எப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறைய ஆங்கிலஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம கர்த்தர் தினமும் என்ன புதுப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மனம் சோர்ந்து போகக்கூடாது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்ப கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் கிடைக்கும். கழுகுக்கு சமமான உன் வயது வாழ வயதை போல ஆக்கன்ட்டு நிறைய வசனங்களை சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க? உங்களுக்கு என்ன இந்த பாயிண்ட்ல பிடிச்சிருக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க. நிறைய யூத் பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. வயதானவர்கள் நம்ம மத்தியில இருக்க அன்பு தாயார்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு முன்னோடியா இருக்காங்க, எல்லாவற்றிலும் கரெக்டா ஊழியத்துல முதன்மையை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கோம். எனக்கு என்ன இதுல நானும் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, நம்ம ஒரு போனுக்கு எப்படி சார்ஜ் அவர் சொல்லிட்டே இருந்தாரு, அது போல நம்ம பைபிள் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய 3 பாயிண்ட் சொன்னாங்க. நீங்க யாராவது தெரிஞ்சிட்டீங்களா? சொல்ல போறீங்களா? சரி, இப்பொழுது நம்ம க்ளோசிங் ப்ரேயர் போலாம். நம்ம மத்தியில ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. சரிம்மா. ஓகே, சரிங்க. ஓகே. கேக்குதா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர்? ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும். ஊழியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. I'll pray for you also. தேங்க்யூமா, தேங்க்யூ. Every day. அவங்க எல்லாம் ஜபத்துல நாங்க தாங்கிட்டு இருக்கோம். தேங்க்யூமா, அது நடக்கிறது இல்ல. ஓகே. நல்ல ஒரு காரியத்தை நீங்க நேற்று எல்லாருக்கும் சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். அது உங்களுக்கு பிரயோஜனமானது, வாலிபர்களுக்கு தேவையானது கூட. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அற்புதமான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 1 மணி நேரங்கள் நம்முடைய பாதப்படியிலே காத்திருந்து ஆண்டவரே சத்திய பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை, ஆண்டவரே நியாயங்களை, கட்டளைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு சகோதரன் மூலமாக நீ சொல்ல நல்ல ஆலோசனைகளுக்காக கூட நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே இதை கேட்க முடியாய், இதை தெரிந்து கொள்ளும்படியாய், இதை பின்பற்றும்படியான ஒரு சாக்கியத்தை நாளில் நீ வைத்து நல்ல கிருபைக்காய் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் பாவமாய மனுஷன் எங்களை விட்டு போக முடியாக ஆண்டவரே, புதிதாய் பிறந்த ஆண்டவரை குழந்தைகளை போல ஆண்டவரை நாங்கள் இன்னுமாய் மண்டையிலே சேரவும் ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் ஆண்டவரை எப்படியாப்பட்ட ஒரு நல்ல செய்தியை, ஆலோசனையை நாளிலே நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மகன் மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாது. ஸ்லாக்கியத்தை நாளிலே வந்திருக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த தயவுக்காய் கூட நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசத்திலே வளரவும், உள்ளால மனுஷனிலே பலப்படவும், ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்களை காத்து கொள்ளக்கூட கர்த்தர் உதவி செய்து உலகத்தின் பொல்லாப்புகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நிறைந்திருக்கிறீர். அவள் மத்தியிலும் ஆண்டவரை உள்ளால மனுஷன் பலப்பட்டு வாழும்படியாய் கூட கர்த்தர் உதவி செய்து பழைய மனுஷனை கழிந்து போட்டு புதிய மனுஷனை திட்டவர்களாய் ஆண்டவரை இந்த உலகத்திலே கர்த்தாவை அவர்கள் அடமாட ஆண்டவரை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் சாமிச்சு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் என்னை தயவு செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க. பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் நிற்க முடியாய், வாழும்படியாய் ஆண்டவரை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே தங்கள் வாழ்விலையுமே பின்பற்ற முடியாய் கூட கர்த்தர் உதவி செய்து பிள்ளைகளை வழி நடத்துங்க.
செய்து கொடுத்த அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. சகோதரன் செய்கின்ற ஈசை மினிஸ்ட்ரியை கூட கர்த்தர் மூலியமாக பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அநேகருக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்கின்ற அந்த மனக்கு வேண்டிய ஞானத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து சுத்த சத்துவத்தையும் கொடுத்து தாங்கி வளர்த்து வன்மாக்கி நின்றாடும். உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய அருமையான பிள்ளைகளை கர்த்தர் மூலியமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே இதை ஏற்று நடத்துகின்ற அனைவரை இசாக்காக அகத்தியனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தை கர்த்தர் எடுத்து நடத்துங்க. பிள்ளைகள் செய்கின்ற அந்த ஊழியத்திலும் தமாக அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவர்களும் பலப்படும்படியான ஒரு புதிய கட்டளைகளை நாளில் அவனுக்கும் கொடுத்திருக்கிறீர். அதில் உள்ள மனுஷனை பலப்பட்டு வாழும்படியை கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை தொகுத்து வழங்கிய தாவே கிருபா சலமனுக்காக அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக கணவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்து குடும்பத்தின் பிள்ளைகளை அனுர் ஊழியத்தின் பாதையில் இன்னும் அதிகமாய் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவது ராஜா. அவரே தாயாருக்காக தகப்பனாருக்காக அந்தவரே ரிட்டையர்மெண்ட் காலத்திலே ஊழியத்திலே அதிகமான ஈடுபாடோடு செய்து கொண்டிருக்கிற அற்புதமான ஊழியத்திலே அவள் பங்கு கொண்டு அவர்களும் இதிலே கலந்து கொண்டு அநேக காரியங்களை ஊழியத்திலே எங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகனின் குடும்பத்தையும் மருமகளையும் கர்த்தரை முழுமையாக ஆசீர்வதிங்க. அவைக்குரிய நிலையிலே அந்த பிள்ளைகள் முழுமையாய் கட்டப்படும்படியாக கூட கர்த்தர் உதவி செய்து ஊழியத்திலே இன்னும் அதிகமாய் பயன்படக்கூடிய பாத்திரமாக அந்த பிள்ளைகள் செயல்படும்படியாக உருவாக்குங்க. ஜிஜிமாவுக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீங்கள் தாங்கி வைக்கிறீங்க. நாளைக்கு நடக்கிற பெண்கள் கூட்டத்தை கூட கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தருணமாக்கி மன்றாடுகிறோம். அநேக சகோதரிகள் கூடி ஆராதிக்க நாங்கள் சேவிக்க நடை பரிந்துரை ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லாரும் பாதுகாப்போடு வந்து சேரும்படியாக கூட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். திரையில எங்களோடு கூட வாங்க சுகமான திரை எங்களுக்கு அருளி செய்வனுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகிடம் யாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கச்சேரியின் பஸ்லாம் கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரணை மறவாதே. ஆமீன். சோத்திரம். ஓகே. சோத்திரம். சோத்திரம். ஓகே.